guys, welcome to Rayuni channel. Inina paaka porona crafty enna paaka porom. The game per crafty guys. Adanaala dhaan சரி அதுக்கப்புறம் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் நல்லா போட்டுருங்க. நான் போன பாட்டில் வந்து பாதி வீடு கட்டியிருப்பேன். அந்த வீடை வந்து முழுசாக நீங்கள் கட்டலான்னு பிளானு பார்க்கலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் பாருங்கள், நான் ஒரு ஹெல்மெட் செஞ்சுருக்கேன். மாடை வெட்டி ஹெல்மெட் நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா. அதுக்கப்புறம் நான் ஸ்டோன் ஆக்ஸ் பண்ணி ஓடி போய்டு நம்ம வச்சு கேட்குது. நான் ஸ்டோன் ஆக்ஸ் செஞ்சுருக்கேன். ஸ்டோன் ஆக்ஸ் எதுக்குன்னா அடிக்கடி ஆக்ஸை கொண்டு போயிட்டே இருக்குது. நம்ம கிட்ட கொஞ்சம் விட்டு வச்சு கட்டுவோம். இங்கே பாருங்க கைஸ், இடத்த ஃப்ளாட் ஆகிறேன்னு சொல்லி இடத்த ஃபுல்லாக ஃப்ளாட் இருட்ட போகுது. காலைல காட்டுற ஃப்ளாட் ஆக்குனதை சீக்கிரம் இருட்டு. இங்கே தூங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம இது பண்ணுறோம். இப்போ என்னடா ஃப்ளாட் ஆக்கிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாட்டு டூவில் பார்த்துருக்கீங்க, எவ்வளோ பில்லிங் இருக்கணும் பாருங்கள். இந்த இடம்லாம் கொஞ்சம் இந்த இவ்வளோ இடத்துக்கு வந்து குழியாக இருந்திருக்கும். ஆனால் அந்த குழியை நான் அடிச்சிட்டேன். இங்கே நமக்கு முன்னாடி பெரிய ஒரு கேவ் இருந்துச்சு கைஸ். இந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கேவ் இருந்துச்சு. அந்த கேவ் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த இடம்லாம் ஒரே குளமாக இருந்திருக்கும், அதையும் அடிச்சிட்டேன். பில்லுனா கொஞ்சம் செத்துருக்கேன். இதுக்கு மேலே செத்தலை, பில்லுனா எடுக்கலை. இவ்வளோ வருது. அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் கைஸ், பூ டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். பாட்டூவில் காட்டிருப்பேன்னா தெரில, நான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். ஆஃப்லைன்லாம் பண்ண நினைக்கிறேன். நான் உங்களை பாட்டு நான் வீடியோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணேன். இந்த வீடியோ புதன்கிழமை வந்தோம், செவ்வாய்க்கிழமை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தூரத்துக்கு வரைக்கும் புல்லை எடுத்துருக்கேன். சரி, இன்றைக்கி வீட்டில் ஒரு மிகப்பெரிய பிளான் இருக்குது. அது என்ன பிளான்னா நீங்கள் சொல்கிறேன். அது என்ன பிளான் கேட்டிங்கன்னா, இருங்க சொல்கிறேன். இந்த இடத்த கதவுனா உடைச்சிடுறேன். இந்த இடம் கதவுனா உடைச்சிட்டு இது கீழெலாம் உடைச்சிடுறேன். எதுக்கு உடைக்கிறேன்னு கேட்பீங்க, சொல்கிறேன் காரணம். இந்த இடத்துல உடைச்சிடுறேன். ஆனால் அந்த சைடு இருக்க மாதிரியாக இருக்குது கைஸ். உங்களுக்கு எப்படி தோணுன்னு சொல்லுங்கள். எனக்கு அந்த சைடு இருக்கிற மாதிரியாக இருக்குது. இந்த மண்ணை சரி பண்ணுறது இப்போ இதில் ஒரு கோடாலி உருவாகிறேன். அதை காட்டுறேன். கோடாலியா வாயக்கூடாது. செவல் உருவாக்கிங்க. ஸ்டோன் செவல் பாதி பூ திரும்ப வச்சுருவோம். அப்போ தான் அழகாக இருக்காது. எக்கச்சக்கமான பூ வரும். 20 பூவாங்க. 3 பிளாக் வச்சுருவோம். இங்கே 3 பிளாக் வச்சுருவோம். இங்கே அப்படியே வாசலில் வர வைக்கிற மாதிரி வருது. நான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஸ்டோவாக பேசுகிறேன் நான். சுற்றி பூனா எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு கதவு செஞ்சிடணும். காய்ஸ் பாருங்க காய்ஸ், எவ்வளோ ஸ்டாக் வந்துட்டுன்னு. எத்தனை ஸ்டாக் சீட் இருக்குது? 1 2 3 4 ஸ்டாக்கு சீட் இருக்குது. அப்புறம் இன்னும் 4 ஸ்டாக் மேலேயே இருக்குது சீட்டு. பாருங்கள், செவல் திணிக்க சொன்னால் செவல். வாங்க மரத்தை வெட்ட ஆரம்பிக்கும். இதை எடுத்து இங்கே வச்சிடுறேன். இந்த இடம் மைனிங் சென்டராக மாற்ற போகிறேன். அதே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அச்சாலே நம்ம கையில் உடைக்கிறோம், இதில் உடைச்சிக்கிறோம். நீங்கள் சவுண்டை கொஞ்சம் குறைச்சிடுறேன். அதுக்கப்புறம் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன். ஃபஸ்ட்டு இந்த டேட்டை உடச்சிடுவோம். இந்த டேட் தேவைப்படும். நம்ம இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வச்சுருவோம். இடத்த கொஞ்சம் நீட்டாக்கணும் கைஸ். இன்னும் கொஞ்சம் அடுத்த பாட்டில் நான் மைனிங் போடலான்னு இருக்கேன். மைனிங் சென்டர் மைனிங்னால் எந்த இடத்துல போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி கேப்புக்குள்ளெலாம் போகிற மாதிரி இல்லை எனக்கு பிளானு. அதான் நம்ம பழைய வீடு இப்போ ஒரு வீடு வச்சுருக்கோம்ல, அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன். இந்த பாட்டிலே புது வீட்டுக்குள்ளே போனால் போவேன். என்ன இப்போ இந்த பாட்டில் புது வீட்டுக்குள்ளே போகிறேன்னா அதுக்கு அடுத்த பாட்டில் தான் நான் இந்த வீடு கட்டி முடிக்கும். பாருங்க கைஸ், இந்த பூனா இருக்குது. போயிட்டு சார் திங்கணும். இங்கே பாருங்க சங்கிலி பார் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன்.
எஸ்எம்பி சர்வர் வீடியோ வர வேண்டியது வரல போச்சு. கொஞ்ச நாள் போகட்டும், எஸ்எம்பி சர்வர் வீடியோ வரும். எஸ்எம்பி சர்வர் ஃபஸ்ட்டு இல்லை, இந்த வேர்ல்டில் எஸ்எம்பி சர்வர்னா கிரியேட் பண்ணேன். யாரே ஓஹோ இதுதான் உடச்சி வைக்குதா? அதான் நான் பார்த்தேன், என்னடா ஒரே மண்ணாக இருக்குன்னு. ஆக்ஸ் என்ன காய்ஸ் இது? எல்லாம் ஸ்டோன் ஆக்ஸ் எல்லா ஆக்ஸ் செஞ்சாலும் உடஞ்சி போயிட்டே இருக்கு. இங்கே பாருங்க கைஸ், பூசணிக்காய். இந்த பூசணிக்காய் எப்படி இருந்து சொல்கிறேன். ஜஸ்ட்டு வேணும். எத்தனை வருது? 6 7. ஐயோ 1 ஸ்டாக் மேலே போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இது பண்ணிடலாம். ஓகே, வீடோட பேஸ் பண்ணியாச்சு. எந்த இடத்துல பூசணிக்காய் இருந்துச்சின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் பூசணிக்காய் இருந்துச்சு. இந்த ஒரு பெரிய ஒரு கேவை இங்கே பாருங்கள், ஒரு பெரிய ஒரு கேவே இருந்துச்சு. இந்த கேவை இப்போ தான் அடித்தேன். பெரிய கேவ்னா குட்டி கேவ் தான். இந்த கேவை அச்சோ பசி எடுக்குது. வெரி குட். பசி எடுக்குது. ஒரே ஜம்ப். அப்பா ஒரே ஒரு என்னது சிக்கன் இருக்குது, சாப்பிட்ருவோம். உண்மையான மைன்கிராஃப்டில் ஆடுனா சிக்கன் கொடுக்குங்க கைஸ், ஆனால் இப்போ அது கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் ரியல் மைன்கிராஃப்ட்லாம் ஆடுனா கொடுக்கும் கறி, ஆனால் இந்த கேமில் கொடுக்க மாட்டேங்குது. இது ஓல்டு மைன்கிராஃப்ட் மாதிரி இருக்குது. ஒரு வேளை தப்பாக கொடுக்குமோ? இல்லை கைஸ் தப்பு. இன்னும் கொஞ்சம் மேலே கட்டுவோம். இன்னும் கொஞ்சம் மேலே கட்டணும். ரொம்ப பிளாக் தேவைப்படுமே. ஓகே கட்டுவோம். மேலே ஒரே ஒரு பிளாக் போட்டு போகிறேன். இல்லை போடு. ஓகே. தப்பாக கட்டுறேனே. என்னங்க வீடு கொஞ்சம் கட்டி முடிச்ச வரை கண்டினியூ பண்ணுறேன். பேஸ் கட்டிட்டேன். கொஞ்சம் கறி எடுத்துடுவோம். ஷேண்ட் எடுக்க போடும். அடுத்த பாட்டில் போய்க்கலாம். இதே எத்தனை பாட்டு போகுதுன்னு பார்ப்போம். ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதுக்கு கதவு செஞ்சுக்கலாம். கொஞ்சம் வுட் எடுத்துப்போம். 1 ஸ்டாக் மேலே தான் இருக்குது. 2 ஸ்டாக் வந்துட்டா. இந்த இடத்துல போட்டுருவோம். இந்த இடத்துல ஜாமான் செட்டுனா கிளியர் பண்ணிடுவோம். இருங்க, அந்த பேஸில் வச்சுக்குவோம். இப்போதைக்கு இந்த பேஸில் இருக்கட்டும். எனக்கு கதவு செஞ்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், இந்த இடத்துல கொஞ்சம் கதவு போட்டாச்சு. இந்த இடத்துல கதவு போட்டாச்சு. இவங்க நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம செஸ்ட்டு வச்சுருவோம். இல்லை நம்ம பொது வீட்டில் போய் வச்சுருவோம். எனக்கு தூங்கிடலாம் கொஞ்சம் நேரத்தில். தூங்கு. சாப்பாடு இருக்கா? ஆமாம் கைஸ், B2 கடிச்சு ஜாம்பி அடிச்சதில்ல, அதுன்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் வீடியோ அங்கெல்லாம் செட்டில் பண்ணிட்டு இப்போ வந்துடுறோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம ஆதரவாக வச்சுக்குவோம். இப்போதைக்கு நான் வச்சுட்டு கண்டினியூ பண்ணவா? அதான் எனக்கு ஒரு பிரச்சனை. இருங்க, வச்சுட்டு கண்டினியூ பண்ணிட்டேன். ஹலோ கைஸ், நம்ம வீடியோ முடிச்சாச்சு. மனங்க ஒரு பிளாக் ஏற்றிட்டேன். சரி, இதோ வீடியோ பண்ணிக்கிறேன். டாட்டா பை சி யூ. நம்ம லைக் 2 லைக்கு போட்டிருந்தா போதும்.